வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நாய்களை கொல்ல சொல்லலை, அதுக்கு மனித உயிர்களை பலி கொடுக்க முடியாது. ஜேம்ஸ் வசந்தன் ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. அவர் எதற்காக இந்த பதிவு வெளியிட்டிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தெருநாய்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு, அதன் பின்பு அந்த உத்தரவில் திருத்தம் என நாடு முழுவதும் விவாத பொருளான விஷயம் தமிழ்நாட்டில் பச்சைப்புல்லு பக்கத்தின் கிரிக்கெட்டு கமாண்டில் பத்திரி சொல்வது போல மாறிட்டது. அதுவும் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த டாபிக் விவாதிக்கப்பட்ட பின்பு திருநாய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபுறம், திருநாய்கள் கொல்லக்கூடாது அவைகளுக்கும் அரசு முறையாக பணம் செலவழித்து அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று கூறுவர்கள் மறுபுறம் நிறுத்தி விவாதித்தாங்க. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பான பின்பு பலருமே பல கருத்துக்களை தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தனது சொந்த அனுபவத்தை அவர் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. என் மனைவி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தெருவோர விலங்குகளுக்கு உணவு, உறைவிடம், மருத்துவம், தடுப்பூசி போன்றவற்றை கொடுத்து பணி செய்து வராங்க. ஒரு கட்டத்தில் 40-50 நாய்களுக்கு தினமும் சமைத்து காரை எடுத்து கொண்டு போய் நின்று பராமரித்து பார்த்து கொண்டு வந்தாங்க. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லி அறிவுறுத்தி இன்று அது சிலரோற்று நிற்கிறது. அதற்காக தனியாக ஆட்கள் வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வருகிறாங்க. ஒவ்வொரு நாயாக எங்கள் காரில் ஏற்றி கொண்டு போய் கருத்தடை செய்வதும் தடுப்பூசி போடுவதும் என ஒவ்வொரு முறையும் 4-5 ஆயிரம் ரூபாய் செலவழித்து வந்தோம். சில சமயங்களில் நள்ளிரவில் வண்டிகளில் அடிபட்டு குற்றூராய் கிடந்த வற்றை கரையிலோற்றில் மருத்துவனை தேடி அலைந்து அவர்களை எழுப்பி வைத்தியம் பார்க்க செய்த நிகழ்வும் உண்டு. சாலைகளில் தாயில்லாமல் அலைந்து கொண்டிருந்த குட்டி நாய்களை எடுத்துக்கொண்டு பராமரித்து எங்கே போய் வருகிறோமோ அந்த உணவகத்தின் அல்லது திரையரங்கள் பேரே சூட்டிவிடும் வழக்கம் இருந்தது. என் பிள்ளைகள் மூவருமே எங்களோடு இந்த பணிகள் மனமொந்து இணைந்து செயல்படுத்த உண்டு. அவற்றில் அன்பையும் உணர்வுகளையும் முழுமையாக உணர்ந்த பலர் நாய்கள் சிலர் நம்ப முடியாத சில நிகழ்வுகள் உண்டு. இங்கே போன சோறு கிடைக்கும், நல்லா கவனிப்பாங்கன்னு எங்களை தெரிஞ்ச நாய்கள் சில சென்று பிற புதிய நாய்களை அழைத்து கொண்டு வரும். சில சமயங்கள் அவை தங்களாகவே தனியாக வந்து எங்கள் வீட்டு வாசலில் நிற்கும். இரவோடு இரவாக பலருமே வந்து குட்டி நாய்களை எங்களை வீட்டு வாசலில் விட்டுவிட்டு செல்வதும் உண்டு. அவை எல்லாமே இன்று வரை எங்களோடு தான் இருக்கிறது. நாங்கள் தெருவில் இறங்கி நடந்தால் ஒரு பெரிய படையை எங்களோட வரும். மற்ற பகுதியை சேர்ந்தவங்க சண்டையிட்டு பெரிய கலவரமே ஆகிடும். அதனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் இரவு கலார நடப்பதே நிறுத்திட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டு சுற்றுண்டி இவற்றை வைத்து பார்த்து கொண்ட காலத்தில் நாங்கள் வெளியே நிகழ்வு போவதோ, வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போவதோ எல்லாமே அவற்றை வைத்து தான் திட்டமிட வேண்டியது. பல தியாகங்களை செய்ய வேண்டியது. எங்கள் வீட்டுக்கு புதிதாக வரும் பலர் அவற்றை கச்சப்படுத்த வாடிக்கையாளர் இருந்தது. ஆனால் ஒரு நாய் கூட ஒருவரை கூட கடித்ததோ விரட்டியதோ மிரட்டியதோ கிடையாது. சாந்தமான வாழ்க்கை பழகியிருந்தது. ஆனால் சில சமயங்களில் தெருவில் விரைவாக வண்டிகள் ஓட்டுவர் சிலர் அவை துரத்தி உண்டு. சிலர் எங்களிடம் புகார் செய்வது உண்டு. அவற்றை அப்படியே வெளியே வர பழகிட்டாங்களாம். வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுவாங்க. இவற்றின் அன்பு, அறிவு, பாசம், பல்வேறு உணர்வுகள் பற்றி பக்கமாக எழுதலாம். நாங்களே அதில் தெரியாமல் நுழைந்து சிக்கியிருக்கிறோம். இது ஒருமை இருக்கட்டும். இப்போது அன்றாட செய்திகள் வெறிநாய் கடி மரணம், பெருங்காயம் ஏற்று போட்டு வருத்தமான இருக்கிறது. இந்த உயிர்கள் என்னதான் அன்பாக அறிவோடு இருந்தாலும் மனித உயிர் மேன்மையானது, விலை மதிப்பற்றது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ மனிதாமயத்தின் உட்பட்டு நம் சில சமூகங்களை எடுத்து ஆக வேண்டும். இன்னொரு புறத்தில் இதை போன்ற சூழல்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சில முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் நாம் கற்பிக்க வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிறாங்க. இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.